செம்மையான ஒரு சூப்பரான செய்தி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? குரூப் 4க்கான ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன வெளியிட்டிருக்காங்க. சூப்பரா நம்ம எல்லாருமே எழுத போறோம், பாஸ் பண்ண போறோம், கிளியர் பண்ண போறோம், வேலையோட வரப்போறோம். என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லைனா அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இருக்கு இல்லையா? அதில ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ இல்லை அசிஸ்டன்ட் வேலைக்கோ ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னா 5/11/2025 இது வெளியிட்டிருக்கிறது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தாங்க வந்திருக்கு. 7ஆம் தேதி 10வது மாதம் 7ஆம் தேதி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேப்பர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 வந்து ஜென்ரல் தமிழ், பேப்பர் 2 வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸாம் என்னைக்குப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 21/12/2025. சரிங்களா? ஸோ காலையில் பேப்பர் 1 அதாவது தமிழ் பேப்பர் இருக்கும், சாயங்காலம் மதியானத்துக்கு மேலே ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். சரிங்களா? இது வந்து 42 பக்கத்துக்கு அவங்க வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே லெவல் 16 சிபிஎஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லெவல் 16 அப்படின்றது சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வேலைக்கு 22 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் கேட்டகரியிலையுமே 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அவங்களுக்குமே லெவல் 16 பேக்கேஜ். சரிங்களா? அடுத்த வாய்ப்பு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அப்படின்ற ஒரு ரோலில் வரவங்களுக்குமே லெவல் 9க்கான சம்பளம் 5 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அசிஸ்டண்ட் ஃபினான்ஸில் 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்குமே வந்து லெவல் 9க்கான ஒரு சேலரி பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 32 பேரை வந்து வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வயது 35ஆக இருக்கணும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு. இதே அசிஸ்டண்ட்டுக்கு 30 வயசாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே? அது போக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் வயது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 40 இருக்கணும், அசிஸ்டண்ட்டுன்ற கேட்டகரிக்கு 35 இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து லைக் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் ஆர் தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீசஸில் வேலைக்கு போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? பேச்சுலர் டிகிரி காமர்ஸில் இருக்குது, இல்லை எக்கனாமிக்ஸோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்தாலுமே சூப்பர். பிகாம் படித்தவங்க, பிஏ படித்தவங்க, ஸ்டார்ட் அப் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வேலைக்கு. சரிங்களா? இதே அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே போதும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதிலே காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டார்ட் அப் படிச்சிருந்தாலுமே சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எஸ்எல்சி ப்ளஸ் ஹெச்எல்சி ப்ளஸ் டிப்ளமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பிடபிள்யூபிடி கன்செஷனும் கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது போக நான் சொன்னேன் இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் 1 தமிழ் 100 மார்க் இருக்குங்க. 3 மணி நேரம் பரீட்சை. இந்த 100 மார்க்குக்கு நீங்கள் குறைஞ்சது 60 மார்க் எடுத்தாலுமே நீங்கள் பாஸு தான். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம் மதியானம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே 100 மார்க்குக்கு 3 மணி நேரம் பரீட்சை. அதுலேயுமே நீங்கள் வந்து 60 மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இது போக நான் வேறு ஏதோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலிமா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்க்கு போனாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது www.tnpscexams.in அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு போனாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஃபீஸ் இருக்குது. ஒன் டைம் பேமெண்ட்டாக 150 ரூபா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ போயிட்டு ஒரு தடவை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா மக்களே? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன அப்படின்னா சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதனால் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனோட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே?
மறக்காமல் இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.